என்கிட்ட என்னென்ன பொருள் இருக்குன்னு எனக்கே தெரியாம போச்சு. என்னாச்சுன்னா இந்த ஊர்ல இருந்து வரும்போது மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, மிளகாப்பொடி எல்லா பொடியும் பார்சல் கட்டி கொண்டு வந்தேன் 1 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இது இன்னும் காலியான பாடு இல்லை. அதுல வண்டு வர மாதிரி இருந்துச்சா, சரி அதை பூரத்தையும் சலிச்சு வெயில காய வைப்போம்னு காய வச்சுட்டு இருந்தேன். அப்பதான் இந்த பருப்பு இருந்துச்சு. இது என்னமா எங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டா, இதான் கம்பு, நான் உனக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி வெயில காய வச்சு கல்லு மண்ணெல்லாம் எடுத்து சலிச்சு கொடுத்து விட்டா, நீ இப்பதான் ஓபன் பண்ணி பாக்குறேன், இனிமே இந்தியால இருந்து உனக்கு பார்சலே கிடையாதுன்ட்டாங்க. அதோட இந்த மாதிரி ஆபத்தான முடிவெல்லாம் எடுக்கக்கூடாதுமா, நான் எப்படி சாரி பண்றேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கம்மங்கூழ் தான் செஞ்சதுன்னா, இது பெரிய வேலைலாம் கிடையாது. இந்த கம்மங்கூழை நல்லா கழுவிட்டு நல்லா அதை ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு மிக்சியில் இந்த குறப்பா அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் சட்டியில் தண்ணியை கொதிக்க வச்சு அதை கரைச்சோம்னா அதை இதில் ஊற்றி நல்லா கிண்டணும். ஆனால் இது அடி பிடிக்காம கிண்டணும். இது 15 நிமிஷம் வேகும். 15 நிமிஷம் நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னா அப்படியே நல்லா கட்டி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அந்த உருண்டையை நம்ம 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் தண்ணி மட்டும் தினமும் மாற்றிக்கணும். இதை கரைச்சி குடிச்சா உண்மையாகவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இது இவ்வளோ ஈஸியாக எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போயிடுச்சு.